every single boy is crying. அவனை போட்டு மிதிச்சு சாவடிக்கிறீங்க. என்ன இதுக்கு பேரா போன என்ன ஃப்ரீடம் பண்றீங்க? வெளியில போலனா வேற எப்படி நாங்க ஸ்ட்ரெஸ் பர்ஸ்ட் பண்றது? காலத்து பசங்க உங்க வேர்ட் ஸ்ட்ரெஸ். எங்களுக்கு என்ன ஸ்ட்ரெஸ் இருக்கல? எங்களுக்கு மாமியார் ஸ்ட்ரெஸ், நாத்தனார் ஸ்ட்ரெஸ், குடும்ப ஸ்ட்ரெஸ், சொந்தக்கார ஸ்ட்ரெஸ், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ். ஓகே, ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் எங்களுக்கு வந்தது கம்மி. ஏன் தெரியுமா? ஹஸ்பண்ட் 1000 earn பண்ணா நாங்க 999 வாழ்ந்தோம். நீங்க 1000 earn பண்ணா 3000 வாழ்றீங்க. இல்லையா அவன் செத்தா பாவம். கிரெடிட் கார்டு, இஎம்ஐ, அது இதை நான் அவனை போட்டு சாவடிக்கிறேங்க. I know a lot of your generation boys. Correct. See, உங்களுக்கு ஒன்னு சொல்லிக்கிறேன். எங்க அம்மா சொன்ன ஒரு லைன் சொல்லிக்கிறேன். ஓகே, love begins in the kitchen and ends up in the bedroom. அது உங்க ஜெனரேஷன்ல இருக்கா? ஃபர்ஸ்டா புருஷனுக்கு நல்ல சோறு போடுங்க, அதுக்கப்புறம் தான் இந்த நெக்ஸ்ட். ஓகே, அது உங்க ஜெனரேஷன்ல கிடையாது. அப்படியே ஸ்கிப் பண்ணி going to the second part. எங்க ஜெனரேஷன்ல ஃபுட்டுக்கு நாங்க ஹஸ்பண்டுக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்தோம், நல்ல சோறு போட்டோம். அதாலதான் அந்த காலத்துல வச்சாங்க தாய்க்கு பின் தாரம். அது உங்க ஜெனரேஷனுக்கு வராது. சாரி. எல்லாருக்கும் வணக்கம். நீங்க இந்த வீடியோவை பார்த்திருப்பீங்க. என்னுடைய ஒரு சின்ன தாட்ஸ் உங்களோட ஷேர் பண்றேன். இந்த ஜெனரேஷன் உண்மையிலே சொல்றேன், நான் வேலைக்கு வந்து ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு போடுறது இல்ல. அது மெயின் ரீசன். அதாலதான் இன்னைக்கு வந்து குடும்பம் வந்து அவ்வளவு பிளவுபட்டு காரணம். மெயின் ரீசன் அதுதான். ஏன்னா இன்னைக்கு வந்து சமைக்கிறது குறைவு, கூடுதலா ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடறதுக்கு நிக்கிறது. ஓகே, நான் தப்புன்னு சொல்லல. உங்கள் பெண்கள், அதுவும் வந்து வீட்டுல இருக்கிற மனைவிமார்கள், அதுவும் அம்மாமார்கள்னு சொல்ல, ஏன்னா பொறுப்புகள் நிறைய இருக்கு, ரைட்? மனைவி, அம்மாண்டு ஸ்தானம். சோ அதனால வந்து டயர்ட், ஆல்வேஸ் செய்யற நேரம் டயர்ட். அதோட பெண்களாகி எங்களுக்கு வந்து பீரியட்ஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்கு. சோ அதெல்லாம் இருக்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் தான், ரைட்? எங்களுக்கு ஓய்வண்ட வேணும். அதாவது ஒரு மாசத்துக்கு ஒருக்கா போறது ஓகே, ரைட்? ரெஸ்டாரண்ட், ஏன்னா ரெஸ்டாரண்ட்டும் ஆரோக்கியம் இல்ல, அவங்க எப்படி சமைக்கிறாங்க என்னன்னு தெரியாது, சரியா? சோ போறது தப்பு இல்ல, போங்க. பட் ஆனா அதாவது வீட்டுல ஆரோக்கியமா சமைக்கிறது, ஹெல்த்தியா சமைக்கிறது வந்து இம்பார்ட்டன்ட். அப்போ உங்களுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து நீங்க வேலைக்கு சாப்பாடு கொடுத்தாதான் அந்த திருமண பந்தம் சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு திருமண பந்தம் அந்த பந்தமே வந்து பிளவுபடுறதுக்கு காரணம் மெயினா ஹஸ்பண்டுக்கு வேலைக்கு சாப்பாடு கொடுக்கறதில்ல. ஒரு வேலைக்கு போற ஹஸ்பண்ட்னு சொன்னா, ஏன்னா எங்கட குடும்பத்துக்காக தான் அவர் உழைக்கிறாரு, ரைட்? அப்ப நாங்க அட்லீஸ்ட் நாங்க வேலைக்கு போயிடலன்னா, வீட்டுல இருக்கிறோம்னு சொன்னா நாங்க வேலைக்கு சமைச்சாது அவருக்கு காலை சாப்பாடோ பகல் சாப்பாடோ ஹெல்த்தியா நாங்க அவரோட உடம்பையும் நாங்க கவனிக்கணும். ஏனண்டா அதுதான் நாங்க வந்து ஒரு மனைவியானவண்ட பொறுப்பு. ஏன்னா நாங்க திருமண பந்தம்னு சொல்லி நாங்க கட்டிட்டு வந்திருக்கிறோம். சோ அதெல்லாமே வந்து அந்த பொறுப்பை சரியான விதத்துல செய்யணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து இன்னைக்கு செய்யறது இல்ல. ஈவன் டிக்டாக்ல கூட நான் ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். அது சும்மா ஜோக்குக்கு தான். அவ காலையில ஹஸ்பண்ட் அனுப்புறா, ஆனா அவர் வர வரைக்குமே அவ படுக்கிறா, எழும்புறா. அதுக்கு பிறகு ஆல்மோஸ்ட் வர்ற நேரம் ஊபர்ல ஆர்டர் பண்ணிட்டு ஊபர் சாப்பாடை வீட்டுல சமைச்ச மாதிரி காட்டுறான், சரியா? இன்னைக்கு அப்படி நடக்குது. இன்னைக்கு அது ஒரு ஃபன்னுக்கு போட்டாலும் இன்னைக்கு ரியாலிட்டி அதுதான் இன்னைக்கு நடக்குது. முதல்ல வந்து ஒரு கணவனுடைய சூழ்நிலை அவருடைய இடத்துல இருந்தும் நீங்க யோசித்து பார்க்கணும். ஏன்னா இந்த வீடியோல நீங்க பாக்குறீங்க வந்து அவ சொல்றா ஸ்ட்ரெஸ் அவுட், எங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் அவுட் பண்ணணும். லைக் ஹஸ்பண்ட் மேலுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குதான். ஏன்னா ஒரு குடும்பத்தை வந்து மெயின்டைன் பண்ணி குடும்பத்தை பராமரிச்சு ஒரு வீடை வாங்கி அந்த குடும்பத்தை கொண்டு போறதுன்னு சொல்றது அவங்களுக்கு தான் ரொம்ப கூடுதலா ஸ்ட்ரெஸ், சரியா? நம்ம கூட சில நேரங்கள ஒரு வைஃபா இருக்கிற நாங்க கூட சரி நம்ம குடும்பத்தை பார்க்கணும்னு சொல்லி நாங்க வேலையை விட்டுருவோம், சரியா? ஆனா ஆம்பளைகளுக்கு இயலாது, அப்படி வேலையை விட்டுட்டு இயலாது. ஒரு ஆம்பளைன்னு சொன்னாலே கஷ்டப்பட்டு வேர்வை செஞ்சு வேலைக்கு போறதுதான் அந்த ஆம்பளையோட இது, சரியா? சோ அதனால முழுமையா ஒரு கணவனுடைய இடத்துல இருந்து நாங்க புரிஞ்சு கொண்டேன்னு சொன்னாலே அந்த குடும்பத்தை நல்லா அழகா கொண்டு போகலாம். இன்னைக்கு கணவன்மார்கள் வந்து இன்னைக்கு ஒரு அளவு உதாரணத்துக்கு சொல்லவுமே ஒரு 1000 அவங்க ஏர்ன் பண்ணன்னு சொன்னா அதை இன்னைக்கு வந்து அது 1000க்கு மேலதான் அவங்க செலவழிக்கிறதுக்கு இருக்கிறாங்க, ரைட்? அதாவது சிக்கனமா அந்த இதுக்குள்ள குடும்பத்தை கொண்டு போகணும், வரவு செலவுக்குன்னு இருக்கிறது வந்து சரியான குறைவு இந்த ஜெனரேஷன். அது முந்தி ஒரு காலத்துல அந்த ஜெனரேஷன், அதாவது எங்கட பாட்டிமாரோட ஜெனரேஷன் எல்லாம் உண்மையிலே வேற லெவல். அவங்க எல்லாம் வந்து கணவன்மார்களுக்கு வந்து பரிமாறிட்டு தான் அவங்க சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த கல்ச்சர் அப்படி, எங்கட கல்ச்சர்.
லைக் அவரை மேசையில உட்கார வச்சு ரைட் மதிப்பு மரியாதை அவருக்கு பரிமாறி தண்ணி எல்லாம் கொண்டு வந்து துண்டெல்லாம் கொடுத்து அவரெல்லாம் சாப்பிட்ட பிறகுதான் தாங்க சாப்பிடுறது. ஏன்னா அவ்வளோ கணவனுக்கு கூறிய மரியாதையை அவங்க கொடுத்தாங்க, வேலைக்கு சமைச்சாங்க. சோ இன்னைக்கு அப்படி இல்லை, இன்னைக்கு பாக்குறது சரியான குறைவு. அதுதான் ஒரு முக்கியமான காரணம் வந்து இன்னைக்கு வந்து திருமண பந்தம் இவ்வளவு மோசமா இருக்கிறதுக்கு காரணமே. சோ ஏனண்டா இந்த வீடியோ பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்டா இன்னைக்கு அதான் நடக்குது ரியாலிட்டி. அதனாலதான் அந்த அம்மா சொல்றது 100% ட்ரூ. இன்னைக்கு அதான் நடக்குது ரைட். சோ எனக்கு தெரிஞ்ச அதாவது என்னுடைய தாட்ஸையும் நான் வந்து இந்த வீடியோட வெளியிடலான்னு தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோல நான் சொல்றேன். அட்லீஸ்ட் 3 வேலை இல்லாட்டியும் ஒரு வேலையாவது நீங்க சந்தோஷமா உங்களோட ஹஸ்பண்ட் மேலுக்கு நீங்க சமைச்சு கொடுத்தீங்கனாலே போதும். எந்த கணவனும் வந்து சொல்ல மாட்டாங்க, வைஃப் வந்து நீ சமன்னு சொல்லவே மாட்டாங்க, சரி அதை காட்டி கொள்ளவே மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு உள்ள ஆசை இருக்கும், எனக்கு என்னுடைய கட்டின மனைவி எனக்காக சமைச்சு தர்றதுன்னு சொன்னா சரியான விருப்பமா இருக்கும். இன்னைக்கு வந்து இன்னொரு விஷயமும் நடக்குது. என்னன்னா இன்னைக்கு வந்து வைஃபோட பங்குல வந்து வைஃப் தன் அம்மாவை வீட்டுல வச்சுட்டு பிள்ளையும் பார்க்க வைக்கிறாங்க. அந்த வைஃபோட அம்மா தான் சமைச்சும் கொடுக்கறது ஹஸ்பண்டுக்கு, சரியா, அதாவது அவர் மருமகனுக்கு. ஆனா எந்த ஒரு ஹஸ்பண்டும் வந்து தண்ட வைஃபோட கையால சாப்பிட தான் ஆசைப்படுவாங்க. ஏன்னா நான் கண்ட உண்மையை தான் சொல்றேன், சரியா. ஆனா அதை காட்டிக்கொள்ள மாட்டாங்க. சோ இன்னைக்கு அப்படியும் நடக்குது இன்னைக்கு நிறைய வீடுகள்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களோட கையில தான் இருக்கு திருமண பந்தம். ஏனண்டா நான் ஏன் இதை திரும்ப சொல்றேன்னா என்னுடைய நிறைய பேர் என்ன கேர்ள்ஸ், அதாவது நிறைய கேர்ள்ஸ் வந்து கல்யாணம் முடிச்சுட்டு வந்து இப்படி இருக்கிறோமக்கான்னு என்னோட நிறைய பேர் கதைக்கிறது. சோ எனக்கு எல்லாருக்கும் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அதனாலதான் நான் வீடியோ போடுறேன்னா காரணம் உங்களோட கையில தான் இருக்கு. உங்களோட லைஃப் வந்து நீங்க நல்லா இருக்கிறதா எப்படி போகுதுன்னு. சோ ஃபர்ஸ்ட் ரீசனே நல்லா சமைங்க. அட்லீஸ்ட் ஒரு வேலைக்காவது சமைச்சு உங்களோட புருஷனுக்கு மரியாதையா இதா நீங்க கொடுங்க. அந்த மாதிரி இருங்க. அதுக்கு பிறகுதான் அடுத்தடுத்து உங்களை தானா அழகா உங்களை மதிப்பு மரியாதையா உங்களோட ஹஸ்பண்டே உங்களுக்கு உங்களே மதிப்பாரு. சோ அதுதான் மெயின் ஒரு திருமணத்தோட கோலே அதுதான். அதுக்கு பிறகுதான் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல இது வர்றது, உங்களோட சந்தோஷங்கள் எல்லாம் பெருகிறது எல்லாம் காரணம் அதுதான். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும்னு நம்புறேன். ஓகே, இந்த நாளை நல்ல விதத்துல சந்தோஷமா அனுபவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.